ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாம் செமிஸ்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டாப் 10,000 ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஹிதயத்துல்லா பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1969. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இவர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேரளா. கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. 9 முறை பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாபில். இப்படி எங்கெங்கன்னு பாருங்கள், கேரளா மற்றும் பஞ்சாபில் தான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 9